வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐஸ் பிரியாணி சேனல்ல ஒரு சிம்பிளான இட்லி மிளகாய் பொடி எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மளோட சேனல்ல ஏற்கனவே கருப்பு உளுந்து வச்சு இட்லி பொடி பண்ணியிருக்கோம். அதுவும் நல்லா இருக்கும். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பாருங்க. இது நம்ம அதை விட கொஞ்சம் சிம்பிளா தயார் பண்ண போறோம். தேவையான பொருட்கள்: 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இது தோல் நீக்கின உளுந்து, 1/4 கப் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள், ஒரு 15 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால தான் 15 எடுத்திருக்கேன். இதே கொஞ்சம் நம்ம நீல மிளகாயோ குண்டு மிளகாயோ நம்ம இதில் சேர்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த ஃப்ரைங் பேன் நல்லா சூடாயிடுச்சு. இதில் முதல்ல நம்ம கடலைப்பருப்பை வறுத்துடலாம். குறைவான அளவு தீயில தான் வறுத்துட்ருக்கேன். இந்த கடலைப்பருப்பு பாருங்கள், லேசாக நிறம் மாறி இருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் குறைவான தீயில வறுப்பட்டுருக்கு. இதை நம்ம இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது உளுந்து வறுத்துடலாம். உளுந்தும் வறுப்பட்டு நல்லா வாசனை வருது. அங்கே பாருங்க, நிறம் வேற மாறி இருக்கு. இதையும் நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு தேவைன்னா நம்ம உளுந்தையும் கடலைப்பருப்பையும் ஒன்றா கூட வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது வெள்ளை எள். எள்ளு போட்ட உடனேவே புரியுது. இதையும் நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்தது மிளகாய். இப்போ இந்த மிளகாய் கூடயே நம்ம அந்த கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இந்த மிளகாய் கொஞ்சம் வறுப்பட்டுருக்கு. இப்போ இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு. நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாம் இங்கே நல்லா ஆறி இருக்கு. இதை நம்ம அரைச்சிடலாம். அது எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ இது கூட பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சிடலாம். இந்த இட்லி பொடி நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இது வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். ஆனால் நான் இங்கே கொஞ்சம் கொரப்பாக தான் எடுத்திருக்கேன். இட்லி மிளகாய் பொடி இங்கே தயாராக இருக்குது. இது நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கலக்கி சாப்பிட்டோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பொடி நீங்களும் அரைச்சி பாருங்கள். அரைச்சி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என் கூட பகிர்ந்துக்கோங்க. ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.